உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே. ஸோ வீடியோ பார்த்துட்டிங்க, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு சாங்கும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வர மாதிரி பீட் மார்க் வச்சுக்கலாம் இது மாதிரி. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியுதுல்ல, அது மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் பிக்கை ப்ளர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதனால ப்ளர் பண்ணிக்கலாம். ப்ளர் பண்ணிவிட்டு இழுத்து விட்டுக்கோங்க, ஃபுல்லாகவே இழுத்து விட்டுட்டு ஃபஸ்ட் பிக்கை காப்பி பண்ணி ஓவர்லே பண்ணிவிட்டு கட்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே வச்சுட்டு பேக்ரவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், கட் பண்ணி. ஓகே, கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ தெரியுதுல, இது மாதிரி கட் பண்ணிவிட்டு மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு ஆங்கிள்னு ஒன்று இருக்கும், அதை போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 4 சைட்லேயும் ப்ளர் ஆகுற மாதிரி பண்ணிக்கோங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இதனால தான் நான் ஓவர்லே ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கிட்டேன் பாக்ஸ் வர மாதிரி. அப்போ தான் மாஸ்க் ஆப்ஷனுக்கு போயிட்டு மாஸ்க் பண்ணிக்க முடியும், 4 பக்கமும் ப்ளர் ஆகுற மாதிரி. மாஸ்க் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஃபில்டர் போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பிக்குக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி இப்படி தான் இருக்கும். ஓகே, டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நான் என் சாங்க்கு ஏற்ற மாதிரி நான் லிரிக்ஸ் கட் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான், இந்த சாங்க்கு தான் நான் வீடியோ செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சாங்க்கு நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி ப்ளர் மட்டும் கம்மி பண்ணிக்கணும், ஷேடோ ஒன் பண்ணிவிட்டு. ஸோ வேறு எதுவும் பண்ணிக்காதீங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட் லிரிக்ஸ் இப்படி தான் இருக்கும். செகண்ட் லிரிக்ஸும் காப்பி பண்ணுறதுனால எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம் ஃபோன் மட்டும். ஓகே, நான் இந்த ஃபோன் தான் கொடுத்துருக்கேன். கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக ஒப்பாசிட்டி ப்ளர் கம்மி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம லிரிக்ஸை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பீட் மார்க் ஒவ்வொன்றுக்கும் காப்பி பண்ணி வச்சுட்டு நம்ம லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போகும். அப்புறம் அனிமேஷன் போயிட்டு இன்க்கு மட்டும் ஃபேட் இன் கொடுத்துக்கலாம், அப்புறம் அவுட்க்கு ஃபேட் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். இன் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு அவுட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அப்போ தான் நெக்ஸ்ட் லிரிக்ஸ் வரும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் கம்மி பண்ணிக்கிறேன், ஃபேட் அவுட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு. ஸோ இது கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் லிரிக்ஸ் வர வரைக்கும் இன் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம், ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, ஃபஸ்ட் லிரிக்ஸ் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் லிரிக்ஸ் போனஸ் லெஃப்ட்னு ஒன்று இருக்கும், அது இன்க்கு மட்டும் கொடுத்துக்கோங்க. அவுட்டுக்கு ஃபேட் அவுட்டாகவே அப்படியே வச்சுடுங்க. ஓகே, ரெண்டும் கம்மி பண்ணிக்கிட்டு. ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஓகே, லிரிக்ஸ் ஓகே. இப்போ இதே காப்பி பண்ணி நீங்கள் வச்சுருக்க பீட் மார்க் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ ஓகே, நம்ம லிரிக்ஸ் முடிச்சாச்சு. அப்புறம் மேலே ஏதாச்சும் இமோஜி ஆட் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும்ல, வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால ஃபைனலி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ கிடைச்சாச்சு. ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பிளாக்காக. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையானு எனக்கு தெரியல. புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் புரியலன்னு. உங்களுக்கு ஏதாச்சும் எடிட் வேணும்னா அது கேளுங்க, நான் முடிஞ்சால் பண்ணி போட பார்க்குறேன். ஓகே.